வணக்கம், நான் உங்கள் பிகேகே லைவ் டிசைன் வித் பிகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் பெயர் லைவ் டிசைன் வித் பிகேகே. வாழ்க்கையை எப்படி கொண்டு செலுத்துவது பிகேகேயுடன், அதான் அதோட அர்த்தம். என்னுடைய சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 9444413717. மாலை 6 முதல் 8 மணி வரை நீங்கள் என்னை கூப்பிடலாம், மெசேஜ் அனுப்பலாம். ஓகேயா? அன்புள்ள பிரபஞ்சமே, நான் நீ சொன்னபடி மன அமைதியுடன் சந்தோஷமாக உன்னை மனம் திறந்து தயார் நிலையில் உன் அலைவரிசையில் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் நம்பிக்கையை கொண்டு காத்திருக்கிறேன். இப்பொழுது நடக்கும் ஒவ்வொரு காரியமும் என்னுடைய உயரிய நன்மைக்காக, என் வாழ்க்கையை பல வகையில் எனக்கு தேவைப்பட்டதை கொடுக்கும் தருணமாக நான் பிரார்த்திக்கிறேன். நான் பயப்படவில்லை, நம்பிக்கை கொள்கிறேன். பொறுமை இழக்கவில்லை, பொறுமையாக இருக்கின்றேன். அதிக டென்ஷன் ஆகாமல் இருக்கின்றேன். எனவே நீ நடத்தும் அத்தனை அதிசயங்களும் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. மிக்க நன்றி. காண முடியாத இந்த பாதுகாப்பு, தாமதம் என்கின்ற வேஷம் அணிந்த நல்ல வழிகாட்டும் உன் அருள் அனைத்தையும் நான் அறிவேன். என் வாழ்வை அது மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையை நீ ஒரு அழகான இடத்திற்கு அழைத்து செல்கிறாய். அந்த இடம் அமைதி, சந்தோஷம், செல்வ செழிப்பு, ஆரோக்கியம் நிரம்பியதாக இருப்பதை நான் உணர்கிறேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் உன்னால் கையாளப்படுகிறது என்று நான் அறிகிறேன். அதற்கு மிக்க நன்றி. நான் எப்போதும் தெய்வீக சக்தியால் காப்பாற்றப்படுகிறேன். என் வாழ்க்கை ஒரு வசந்தமாக எனக்கு தேவைப்பட்ட விதத்தில் அமைந்திருக்கிறது. அதற்கு உனக்கு கோடான கோடி நன்றி. வாழ்க்கையில் உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சியை நம்ம தொலைச்சிடக்கூடாது. எதையும் நிறுத்தி நிதானமாக யோசனை பண்ணணும். இந்த விஷயம் எதுக்கு முக்கியமாக பேச வரேன்னா, என்கிட்ட ஒரு அம்மா ஃபோனில் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன பசங்களுக்காக ஒரு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த 13 வயசுலேருந்து பெண் குழந்தைகள் 13 வயசுலேருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நீங்கள் அவங்கள்ட்ட அன்னாடம் பேசணும். உங்களை நம்பி அவங்க விஷயம் சொல்கிறதா இருக்கணும். அது ஒரு மாதிரியான சூழ்நிலை அந்த பெண்களுக்கு. அது யாராவது கூப்பிட்டா, யாராவது நீங்கள் திட்டிகிட்டு இருப்பீங்க, கோச்சிட்டு இருப்பீங்க, வீட்டு வேலை செய்யலாம், அதை பண்ணல இதை பண்ணல, படிக்கலாம் சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஆனால் யாராவது கூப்பிட்டு அது ஒரு நல்ல வார்த்தை பேசி, ஒரு சாக்லேட்டை கொடுத்து, ஒரு வீட்டுக்கு சொல்லாமல் சினிமா போய், இல்லை யூஎஸ்பி பெண்ணில் நல்ல பாட்டெல்லாம் போட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. சோஷியல் மீடியாவில் உங்கள் குழந்தை போகும்போது தயவு செய்து என்ன பார்க்குறாங்கன்றதை ஒரு மானிட்டர் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, நீங்கள் கண்டுபிடிச்சி மானிட்டர் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் போகாத வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஃபோன் கொடுக்காதீங்க. அவங்களுக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் ஃபோன் வச்சுக்க அவங்களுக்கு தெரியாது. கண்ட விஷயங்களை யூடியூப்பில் பார்த்துருவாங்க. கண்ட விஷயங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே அதிலே பார்த்து கொண்டு ஆளை காண்டாக்ட் பண்ணி. ஏன்னா ஒரு சம்பவம் எனக்கும் நடந்திருக்கு. இந்த குழந்தைகள் ஆண்களை முதலாக வேறு விதமாக பார்க்கிறார்கள். அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகிடும்னா அதிசயமாக இருக்கும். திஸ் இஸ் நாட் அப்பா, திஸ் இஸ் நாட் அண்ணா, இட்ஸ் சம்படி டிஃப்ரெண்ட். அப்பாவும் கிடையாது, அண்ணாவும் கூட வேறு மாதிரியான ஒரு ஆள், வேறு மாதிரியாக இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது.
அவங்க பேசும்போது சிரிக்கலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம். அது அப்பா கூடயும் அண்ணா கூடயும் தம்பி கூடயும் நடக்காத விஷயம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த குழந்தைகளுக்கு அது அட்ராக்ஷனாக இருக்குது, ஈர்க்குது அவங்க பாரு. அந்த குழந்தைகளை நீங்கள் பாதுகாக்கணும். குழந்தைகளுக்கும் முடிந்தால் இந்த வீடியோ காமிங்க. மென்னுவது எதுவுமே பொண்ணல்ல. உங்கள்கிட்ட வந்து பேசுகிறான், கொள்கிறான், உன்னை ஒரு தடவை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேங்கிறான், அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் சினிமாவுக்கு போகலாம் அப்படிங்கிறான். இதெல்லாம் தயவு செய்து வேண்டாம். உன்னுடைய பாதுகாப்பு, உன்னுடைய எல்லாமே அப்பா அம்மா தான். அவங்களுக்கு தெரியும். காதலிக்கலாம், அதுக்கு ஒரு வயசு உண்டு. 15 வயசில் 13 வயசில் காதல் பண்ணேன்னா அவன் வந்து உனக்கு ஒரு லாலிபப் வாங்கிட்டு கூட அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் காசு வாங்கிட்டு வரணும். ஃபைனான்ஷியலி சவுண்ட், பணம் நிறைய வைத்து குணம் நல்ல பையனாக ஆகுவதற்கு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நாள் ஆகும். பையன்கள்கிட்டே சொல்கிறேன், உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கும், உனக்கு ஒரு அக்கா இருக்கும், அவளை நினச்சி இந்த பசங்களை நீங்கள் விட்டுடணும். முட்டாள்தனமாக பண்ணாதீங்க. சில சம்பவங்கள் நடந்தது, யாரை பற்றியும் நான் சொல்ல விரும்பவில்லை. சிலர் என்னிடம் பேசினார்கள், சொல்ல நான் விரும்பல். நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களுடைய பொருள், உங்களுடைய பொக்கிஷம், உங்கள் மகள், உங்கள் மகன். மகனையும் திருத்தி இது வேணாம்ப்பா அது வேண்டாம், யார் ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்துக்கங்க, ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, பின்னாடி வந்து இது யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது என் பொண்ணை திருப்பி தர மாட்டாங்களா, யாராவது என் பொண்ணு மனசை மாற்ற மாட்டாங்களா, மற்றவங்களை கெஞ்சறதை விட நாமளே இருந்து அவங்கள நல்வழிப்படுத்துவது மிக மிக சுலபம். அதுதான் ஈஸி மெத்தட். அதனால் நீங்கள் அது கவனமாக பெண் குழந்தைகளை பார்த்துக்கங்க. இன்றைய செய்தியில் ரொம்ப முக்கியமான பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், ஆண் குழந்தைகளையும் பாதுகாப்போம். அவனை நீ தப்பு பண்ணாதேன்னு சொல்லணும். நீ வீட்டில் காற்றை திருடிட்டு போவான், பர்ஸ் அந்த பணத்தை எடுத்துப்பான், கடைக்கு வாங்குற சாமானை அதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் காசு எடுத்துப்பான், எல்லாம் சரி. நீ சாக்லேட் வாங்கி சாப்பிடு, நீ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடு, பெண் பின்னாடி போகாது. நிறைய 2-3 விஷயம் மனசை கலக்கடிச்சிருச்சு. ஒரு சின்ன 16 வயசு பையனை கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு தவறான முடிவு நடந்து கொண்டாள் அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசினாங்க என்கிட்ட. கேட்கவே கட்டமாக இருக்கு. குழந்தைகளை பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். எண்ட் ஆஃப் த டே வாழ்க்கையின் முடிவில் என்னன்னா உங்கள் குழந்தைகள்னாலும் மிக மிக முக்கியம், அதிமுக்கியம். அதை கவனம் செலுத்துங்கள். எப்படி இது கவனம் செலுத்துறது? சொன்ன பேச்சு, நல்ல புஸ்தகம் வாங்கி கொடுங்க, படிக்க வைங்க. நிறைய கதை புஸ்தகங்கள், நிறைய விஷயங்கள் வாங்கி கொடுத்து படிக்க வைங்க. நிறைய மேற்கோள் எடுத்துக்காட்டுங்க. இவன் இப்படி படித்து இப்படி வந்தான், அவன் அப்படி பண்ணான், இவன் இப்படி, நீ இப்படி பண்ணலன்னு சொல்லாதீங்க, நீயும் அந்த மாதிரி பண்ணலாம். இந்த சாந்துன்னு இருக்கார் பாருங்க, டாட்டாவில் ரொம்ப சின்ன வயசில் அவர்கிட்ட போய் சேர்ந்தார். ஒரு 6-7 வருஷம் வேலை செஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆட்களோட வாழ்க்கை. எப்பவும் உங்கள் குழந்தைகளுக்கு சுயசரிதம் வாங்கி கொடுங்க, நிறைய சுயசரிதம் வாங்கி கொடுங்க. நல்ல விஷயம் வேறு மாதிரி சொல்லுங்கள், நல்ல விஷயத்த அவங்களுக்கு பிடிச்ச விதத்தில் சொல்லுங்கள். எப்படியும் பசங்களை பார்த்து கொள்வது உங்கள் குழந்தை, உங்கள் பொக்கிஷம், உங்கள் எல்லாம். கவனித்துக் கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தை பொறுத்தவரையில் உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி என்பது என்ன விதமான உணர்ச்சி? ஒரு நேர்மறையான உணர்ச்சியை நீங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு வேகமாய் நான் சந்தோஷத்துடன் மெதுவரும் ஆரோக்கியத்துடன் செல்வ செழிப்புடன் இருக்க இப்போது அப்படி இல்லை. நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமாக தெளிவாக படித்தா திரும்பி புரியும்படி நீங்கள் எழுதி முடிக்கணும். சொன்னால் திரும்பி விளங்குற மாதிரி எழுதி முடிக்கணும். ஒரு தரம் நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னு. அது பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கங்க. ஏதாவது ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா எந்த காரியத்தையுமே வேண்டாம் வெறுப்பாக செய்யக்கூடாது. விரும்பி செய்யும்போது தான் அது உங்களுக்கு நிறைவேறும். பரவாயில்லை, இன்றைக்கி இந்த விஷயம் பண்ணி தான் ஆகணும்னா பண்ணி முடிச்சுங்க. உங்களுக்காக இல்லாவிட்டாலும் உங்கள் குடும்பத்தினருக்காக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். அப்படி மனத்தெளிவு. பிரபஞ்சத்திடம் பேசும்போது நீ மனத்தெளிவுடன் இல்லாவிட்டால் நீ கேட்கும் எதுவுமே நடக்காது, அப்படி உட்காந்துடும்.
மனத்தெளிவு இல்லாமல் இருந்தால் பாதி நேரம் இந்த குழப்பம் அப்படி ஓடிட்டுருக்கோம். அப்படி ஓடிட்டுருக்கும்போது எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் நடக்கும்? நடக்காது. மனத்தெளிவோடு நீங்கள் பெற்றது. ஆற்றலை சீர்படுத்துங்கள். உங்கள் எனர்ஜியை காலையில் எழுந்து ஒரு ஃபியூ எக்ஸசைஸ். உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வரலையா, சின்முத்திரை தொடையில் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருங்க. ஒன்றுமே பண்ண 30 நிமிஷம் காலையில் எழுந்தவுடன் ஃபோன் பார்க்காம இருந்தால் ரொம்ப டைம் பார்க்கறது கூட க்ளாக் வச்சு பாருங்கள், வாட்சில் பாருங்கள். ஃபோன் எடுக்காதீங்க. 30 நிமிஷம் உங்களால் செய்ய முடிஞ்சால் அதை போல் சாதனை வேறு எதுவும் கிடையாது. எழுந்தவுடன் வெறும்ன சும்மா இருப்பதே சுகம். வெறும்னா இருந்துருங்களேன். இருந்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை நினைப்பது, நடப்பது, செய்வது சுலபமாகிவிடும். நீங்கள் சிந்திக்கின்ற ஒவ்வொரு காரியம், செய்கின்ற ஒவ்வொரு காரியம் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த வேண்டும். ஏனென்றால் நம்ம அது செய்யாமல் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த வேண்டாமா? அப்படியே போட்ட இடத்துலையே ஒரு சோஃபா மாதிரி, கட்டில் மாதிரி, தொடப்பக்கட்டை மாதிரி நாம் இருக்க முடியாது. புரிஞ்சுதா? அதனால் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துங்கள். உலகத்தில் ரொம்ப முக்கியம் உங்கள் மன அமைதி, மன நிம்மதி. அது மாதிரி வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. மன நிம்மதிக்காக சில நேரம் சில தியாகங்கள் செய்ய வேண்டும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், எனக்கு ஒருத்தரோட பேசுறது ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்டு எல்லாம். ஆனால் அந்த ஃப்ரெண்டு ஒரு அடிக்ஷனாக போச்சு பாருங்கள். காலை மத்தியானம் சாயங்காலம் பேச, நீ என்ன பண்ணுற? அப்புறம் பார்த்த ஒரு ஸ்டேஜில் அந்த ஃப்ரெண்டு என்ன அட்வான்டேஜ் எடுக்கிறது அறவே கட் பண்ணிட்டேன். மனசு கஷ்டமாக இருக்கும். அது சொந்த குழந்தையாக இருந்தால் கூட ஒரு வயசு வந்தப்புறம் அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுற விதம் பார்த்துட்டு, நம்மளை நடத்துகிற விதம் பார்த்துட்டு நீங்கள் விலகி நில்லுங்கள். தப்பே கிடையாது. உன் குழந்தை தான், உனக்கு வேணும் தான். உனக்கு பாசம் தூரத்தில் இருக்கட்டும், நல்லா இருப்பா. கெடுதல் செய்யணும்னு சொல்லலை. அதே நேரத்தில் உங்களுக்கு கெடுதல் செய்யாதீர்கள். உங்கள் நலனை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் இப்போ அஃபர்மேஷனை தொடர்ந்து செய்யணும். என்ன எப்படி தொடர்ந்து செய்யணும்னா, என்னுடைய காரியம் தெய்வீக நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மரங்குத்தி பறவை பார்த்துக்கிங்களா? அந்த ஓட்டை போட்டு முடின மட்டும் கொட்டு 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 மரத்தில் ஓட்டை போட்டுடும். புரிஞ்சுதா? எனவே நீங்களும் அதுதான் செய்ய வேண்டும். கண்டிப்பாக உங்களுக்கு அது நடந்து முடிந்துவிடும். நடக்க வேண்டும் என்றால் பொறுமை வேண்டும், நம்பிக்கை வேண்டும், நன்றி உணர்வு வேண்டும். உணர்வுகள் சரியாக இருக்க வேண்டும். கிடைத்து விட்டதாக நினைக்க வேண்டும். செய்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுதான்? நல்ல விஷயம் செஞ்சுட்டே செய்ய 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 நீங்களே நல்லவங்க ஆகிடுவீங்க. கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற எல்லா விஷயமும் உங்களை விட்டு விலகி போயிடும். நல்ல விஷயம் மாத்திரம்தான் உங்கள் கூட ட்ராவல் பண்ணும். முன்னேற்றம் வாழ்க்கையில் வேண்டும் என்றால் சரியான அஸ்திவாரம் வேண்டும். சரியான அஸ்திவாரம் எப்படி? ஒழுக்கம் மிக முக்கியம். டிசிப்ளின் அண்ட் கேரக்டர். எங்கள் அப்பா இப்போ என்ன சொல்கிறார்? டிசிப்ளின் அண்ட் கேரக்டர், 2 sides of a coin. ஒரு காசு செல்லணும்னா ஒரு பக்கம் அந்த நாட்டோட சிம்பிள் இருக்கணும், அடுத்த பக்கம் டினாமினேஷன் இருக்கணும். என்ன காசு? 10 ரூபா, 5 ரூபா அப்படி இருந்தால் தான் அந்த காசு செல்லும். வாழ்க்கை நீங்கள் ஒழுக்கமாகவும் சிறந்த மனிதராகவும் இருந்தால்தான் உங்களுக்கு தேவையான அனைத்தும் நடக்கும். அல்லாவிட்டால் நீங்கள் ஒரு செல்லா காசு. புரிந்ததா? எனவே நீங்கள் வாழ்க்கையை ஒழுக்கத்துடன், நம்பிக்கையுடன், நன்றி அறிதலுடன் பிரபஞ்சத்தை நோக்கி கேளுங்கள். அனைத்தும் பெறப்பெறுவீர்கள். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.